வெல்கம் டு ஆர்&ஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க உங்கள் டாக்குமெண்ட்டில் சென்டரில் வந்து ஒரு பேஜை மட்டும் அதோட ஓரியன்டேஷனை மாற்றி சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது போர்ட்ரைட் பேஜஸ்க்கு நடுவில் லேண்ட்ஸ்கேப் பக்கங்களுக்கு நடுவில் வந்து போர்ட்ரைட்டாகவும் வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண நிலையிலேயே வச்சு ரீசெண்டாக இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் லைட் லே அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த டேபை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் செலெக்ஷன் பிரேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் பிரேக்ஸ் அப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஒன்ஸ் வந்து உங்களோட கர்சர் எங்கே வச்சுருந்தீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல வச்சு உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து லேண்ட்ஸ்கேப்பாவோ இல்லை போர்ட்ரேட்டாவோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி உங்கள் கர்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து கர்சர் இருந்தனால இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த கர்சருக்கு தொடர்ச்சியாக வந்து அதனுடைய எழுத்து பகுதியும் வந்து அடுத்த பக்கத்திற்கு போயிடுது. பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டியாக வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் வந்து போர்ட்ரைட், அதாவது ஹைட் ஜாஸ்தியாக வந்து கொடுத்துக்கப்பட்ட மாதிரி நிலையில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. மேக் ஷுர் நீங்கள் வந்து அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து உங்கள் கர்சர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நிலையிலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பை பேஜ் லேஅவுட் டேபிளில் இருக்க ஓரியன்டேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இது கூட கீழே இருக்க லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த எம்டி ஸ்பேஸாக இருந்த பேஜ் வந்து, அதாவது போர்ட்ரைட்டாக இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னில் இருக்க பேஜ் எப்படி ஓப்பன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி உங்களோட கர்சர் நிறுத்தப்பட்டிருந்த புதுசாக போர்ட்ரைட் அமைப்பில் வந்து சேர்க்கப்பட்ட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் நிலைக்கும் வந்து திரும்பி நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களோட பக்கத்துக்குள்ளே நேராக நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸை கொண்டு வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது லேண்ட்ஸ்கேப் ஆகும், இது வந்து போர்ட்ரைட்டாகவும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோயிங் வர பேஜஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது ஒரே டாக்குமெண்ட்டில் 2 விதமான ஓரியன்டேஷனும் நீங்கள் கொண்டு வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.r&r.com.